வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஃபேன்சி டிசைனர் சாரீக்கு நம்ம எந்த மாதிரி ப்ளவுஸ் மாடல் தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் எந்த மாதிரி மாடல் தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், சாரீ ஃபுல்லாக சாண்டல் கலர் கொடுத்துருக்காங்க. அதில் டிசைன் பிங்க் அண்ட் க்ரீன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சாரீ கிளாத் வச்சு நம்ம அந்த ப்ளவுஸ் மாடல் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பேக் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ராவாக நெக்கோட லென்த்துலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணி நம்ம நெக்கோட ஜாயின் பண்ணலாம். இந்த அளவுக்கு நம்ம நெக்கை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், நான் ஒரு பாட் நெக் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். இதில் இந்த அளவுக்கு பாட் நெக் மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்கோட லென்த்து நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த லென்த்து வரைக்கும் இன்னொரு மார்க் நம்ம பண்ணிக்கலாம். நெக்கு அதுதான் நம்ம நெக்கோட லென்த்து. இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த நெக்கு வரைக்கும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ உள் நெக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிட்டு தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேப்பர் கேன்வாஸ் கீழே வச்சுட்டு நம்ம நெக்கு வரைக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நெக்கு மட்டும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்குலேருந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணுறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதை நான் மார்க் பண்ணிடலாம் ரவுண்டாக. இப்போ இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கேன்வாஸு. இப்போ உள் சைட் நெக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கேன்வாஸ் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாரீ கிளாத் ஒரு 5 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கேன்வாஸ் வச்சுட்டு அந்த சாரீ கிளாத்தில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கிளாத்தை நான் 2ஆக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது நம்ம ஒன் சைடு மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு சைடுக்கு அகலம் நம்மளுக்கு பத்தாது அப்படின்றதுனால நான் சாரீ கிளாத் 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் சென்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சென்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் கேன்வாஸ் வச்சுட்டு நான் அதை தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த கேன்வாஸ் வேணும்னா நீங்கள் ஹைன் பண்ணிடலாம். கிளாத்தோடு வச்சு நீங்கள் ஹைன் பண்ணிவிட்டும் தையல் போட்டுக்கலாம். இல்லை அப்படியே நீங்கள் தையல் போட்டுக்கிட்டாலும் அப்படியே தையல் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் 2 சைடுமே தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ வெளியில் வர கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உள் சைடு வர கிளாத்தும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு நெக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நான் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டேன். இப்போ கீழே பாட்டத்தில் நான் 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா மார்க்கை நான் கீழே மடித்து தைச்சிட்றேன். இந்த அளவுக்கு மடித்து தைச்சிக்கிட்டு உள்ளே வர நெக்கை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம அந்த கேன்வாஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த நெக்கு பேட்ச்சு, அதை வச்சு நெக்கில் தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த அளவுக்கு உள் சைடு வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ வெளி சைடும் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ நான் ப்ளவுஸ் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அதை 2ஆ மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த மாதிரி வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இது நீடியில் வச்சுட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் திருப்பி எடுத்துக்கிட்டேன். இது திருப்பி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த நெக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த நெக்கில் வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த லூப்பை. இதே மாதிரி வந்து பக்கத்தில் வச்சு ஃபுல்லாக நெக்கு சுற்றி வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நெக்கு ஃபுல்லாக வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆப்போசிட் சைடு வந்து நம்ம தையல் போடணும். அப்போ தையல் போடும்போது வந்து லைட்டாக நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம டைட் பண்ணி தையல் போட வேண்டாம், கொஞ்சம் போல் வந்து நம்ம லூஸ் விடலாம். இந்த அளவுக்கு வந்து லூஸ் விட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டு பக்கத்தில் வந்து நான் கோல்டு கலர் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோல்டு கலர் லேஸ் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து இன்னொரு லேயரும் வந்து நான் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நான் 2 லேயர் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ தையல் போட்டு எடுத்துக்கிட்டு உள் சைடில் வர நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து நான் கோல்டு கலரில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கோல்டு கலர் கிராஸ் பீஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டு பைப்பிங் தைக்கிறதுக்காக நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் தைச்சிருக்கோம். அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நெக்குக்கு பைப்பிங் தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ உள் சைடில் நெக் பீஸ் வந்து கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த நெக் பீஸை வந்து நம்ம சாரீ கிளாத்தில் வச்சுட்டு இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பேக் சைடில் வந்து நம்ம லைனிங் கிளாத்தும் வச்சுட்டு இந்த தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அந்த கிராஸ் பீஸை வந்து அந்த பேட்ச் நம்ம சின்ன பேட்ச் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், சென்டர் நெக்கில் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு பைப்பிங் வச்சு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நான் வந்து பிங்க் கலரில் வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லேஸை வந்து நெக்கு ஓரத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம கேப் விட்டு இன்னொரு சைடில் வந்து லேஸ் வச்சு நம்ம தையல் எடுத்துக்கிட்டோம். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு நம்ம அந்த சின்ன பிட்டு கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் உள் சைடு, அதை வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வெளியில் விட்டுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த ப்ளவுஸ் கிளாத் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை வச்சுட்டு ப்ளவுஸ் கிளாத்தும் அந்த பேட்சும் வந்து 2 ஒன்றா வச்சுட்டு நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் பின் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பேட்ச் வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த டிசைன் வந்து ரெடி பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கும்போது ரொம்ப நீட்டாக நல்லா வரும். இப்போ அந்த பிட்டு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த லூப்பு அதை மடிச்சுட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம பீட்ஸ் வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இது பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது. அந்த சென்டரில் வந்து கோல்டு கலர் பேட்ச் வந்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸை தைச்சி முடிச்சிட்டோம். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப அழகாகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்து நீங்களும் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.